ஒரு பெண்மணி கூட்டத்தில் இருந்த அனைவரையும் பார்த்து, ஆண்கள் எல்லாம் அயோக்கியர்கள் என்று சொன்னது. அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த தலைவர், ஏன் இவ்வாறு கூறுகிறீர்கள்? நானும் ஒரு ஆண் தானே, எல்லா பொதுவான ஆண்களையும் அயோக்கியர்கள் என்று சொல்லலாமா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறார். அதுக்கு அந்த பெண்மணி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆமாங்கய்யா, நாங்கள் ஒரு 40 வயசு ஆச்சு. ஒரு பொண்ணு, ஒரு மனைவி இறந்துட்டா அப்படின்னா கணவன் என்ன பண்ணுவான்? அடுத்து இன்னொரு கல்யாணம் பண்ணுவான். அதே மாதிரி ஒரு பொண்ணுக்கு கணவன் இறந்துட்டா 40 வயசில் அப்படின்னா அவன் அந்த குழந்தைகளுக்காக வாழ்வான், கடைசி வரைக்கும் வாழ்வான். அப்படி இருக்க போகும்போது இதில் யார் அயோக்கியர்கள்லாம் ஆண்கள் தான் அயோக்கியர்கள், அதுக்காக தான் சொன்னேன் அப்படின்னா. இந்த தலைவர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு, நீ சொன்ன வார்த்தைகள் கரெக்டு தாம்மா, நான் எதுவும் சொல்லலை, ஆனால் இதுக்கு இன்னொரு அர்த்தமும் இருக்குது, அதை நான் சொல்லலாமா அப்படின்னு. சொல்லுங்கய்யா, நானும் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்றது அந்த அம்மா. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இறந்து போயிட்டார். அப்போ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு அந்த லேடியை பார்த்து கேட்குறாரு. ஒரு நாட்டினுடைய பிரதமர் இறந்துட்டாங்கன்னா அடுத்து அந்த பதவிக்கு யார் இருக்காங்களோ அவங்கள நியமிப்பாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லுது. ஒரு நாட்டுக்கு ஒரு பிரதமர் இல்லைன்னா இன்னொரு பிரதமர் நியமிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு வீட்டுக்கு மனைவி இறந்துட்டா அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு வீட்டுக்கு பெண் தேவைப்படும். அப்படின்றதுனால ஒரு வீட்டுக்கு மனைவி இறந்துட்டா அப்படின்னா அவர் இன்னொரு கல்யாணம் பண்ணுறாங்க. உடனே அந்த பெண் கேட்குது, அந்த பெண்மணி கேட்குறாங்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த பொண்ணு கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்போ அப்படின்னு கேட்குறப்போ, இடைக்கால பிரதமர் அப்படின்ற மாதிரி இடைக்கால மனைவி அப்படின்றத நாங்கள் வச்சுருப்போம், அவ்வளோதான். நான் பழைய கார் ஒன்று வச்சுருந்தேங்க. அந்த கார் பார்த்திங்கன்னா இன்றைக்கோ நாளைக்கோ தான் இருக்கும், ஏதாவது ஒன்று ரிப்பேர் ஆகிட்டே தான் இருக்கும். எனக்கும் அந்த காரை மாற்றுறதுல உடன்பாடு இல்லை. அந்த காரை நான் ஏன் மாற்றலை அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அந்த கார் வந்ததுக்கு பிற்பாடு எனக்கு கொஞ்சம் ராசியான இதெல்லாம் இருந்தது. அந்த காரை ஓட்டுற டிரைவர் பேர் கோவிந்தன். எப்போவுமே அவனு செல்லமாக கோவிந்தா கோவிந்தான்னு தான் கூடுவேன். அன்றைக்கி ஒரு நாள் கோவிந்தன் கூட காரில் போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் ஒரு வளைவு வருதுன்னு சொல்லி நல்லா ஸ்டேரிங்கை பிடிச்சி வளைச்சான். ஸ்டேரிங்கை வளைச்சான், ஸ்டேரிங் கையோடு வந்துருச்சு. அப்போ நான் அவன்கிட்ட கேட்டேன், கோவிந்தா, சக்கரை இருக்கு, சங்கு எங்கன்னு. அவன் சொன்னா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு எல்லாத்துக்குமே சங்கு ஊதிடுவாங்க ஐயா அப்படின்னா. முல்லா ஒரு முறை கழுதையோட நடந்து போய்கிட்டு இருந்தார். அதை பொறுத்த ஒருத்தன், என்ன முல்லா, கழுதையோட எங்கே போயிட்டுருக்கீங்க அப்படின்னா. முல்லா ஒன்றுமே பேசலை. அவனை பார்த்தும் பார்க்காத மாதிரி அப்படியே போயிட்டார். இதை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் கோபம் ஏற்பட்டது. என்னடா நம்ம கேள்வி கேட்டிருக்கோம், இந்த ஆள் வாட்டுக்கு பதிலே சொல்லாமல் போயிட்டுருக்காரு அப்படின்னு ஒன்றும் போயிட்டான். அடுத்த நாள் முல்லா கழுதையோடு அப்படியே போயிட்டு இருந்தார். என்ன முல்லா, எங்கே போகிறீங்க, என்ன அப்படியே ஜாலியாக போயிட்டுருக்கீங்க போல இருக்கு முல்லா அப்படின்னா. ஒன்றும் அவர் அன்றைக்கும் பேசலை, சைலண்ட்டாக அப்படியே கடந்து போயிட்டார். இந்த ஆளுக்கு ஒரே கோபம், என்னடா நம்ம ஒரு மனுஷனை மதித்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த ஆள் என்றானா நம்மளை மதிக்காமல் அப்படியே போய்கிட்டு இருக்கான், என்ன நினச்சிட்டு இருக்கான் இந்த ஆள் அப்படின்னு முனங்கிட்டு திட்டிட்டு போயிட்டார். அடுத்த நாள் முல்லா கழுதை இல்லாமல் அவர் வாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டு இருந்தார். இந்த மனுஷன் நேராக போய், இந்தாயா இல்லையா, நானும் உன்னை நேற்று கேட்டேன், முந்தா நேற்று எங்கே போகிறேன்னு கேட்டேன், நேற்று எங்கே போகிறேன்னு கேட்டேன், நீ வாட்டுக்கு மதிக்காமல் போய்கிட்டே இருக்க, என்ன உன் பிரச்சனை, என்ன எங்களெல்லாம் பார்த்தா மனுஷனே தெரியலையா? அடே அப்படி இல்லைடா தம்பி, நீ எங்கே போகிறீங்கன்னு கேட்டேன். ஏன் கழுதை நான் ரயில்வே ஸ்டேஷன் போகணும்னு நினச்சேன்னா கடத்தெருவுக்கு போகும். கடத்தெருவுக்கு என்னென்ன வேலைகள் இருக்கோ அதெல்லாம் முடிச்சுக்கிட்டு வந்துடுவேன். நான் கடத்தெருவுக்கு போகணும்னு நினச்சேன்னா ரயில்வே ஸ்டேஷன் போகும். ரயில்வே ஸ்டேஷனில் என்னென்ன வேலை இருக்கோ முடிச்சுக்கிட்டு வந்துடுவேன். இப்படி தான் நான் கழுதையோட போய்கிட்டு இருக்கேன்டான்னாரு. உடனே இவன் கேட்ட, ஏன் இப்பேற்பட்ட கழுதை நமக்கு தேவையா, வித்துற வேண்டியது தானே, சொன்ன பேச்சு கேட்காத கழுதை எதுக்கு, வித்துருங்க அப்படின்னா. அடே நீ கல்யாணம் பண்ணியே ஓம் பொண்டாட்டி சொன்ன பேச்சு கேட்குறாளா, சொல்லுடா, சொன்ன பேச்சு கேட்குறாளா? இல்லை, நீ என்ன உன் பொண்டாட்டி விட்டுட்டு இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டியா, அதோட வச்சு குடும்பம் நடத்துறீல,
அதே மாதிரி தான் இதுவும். இதெல்லாம் அப்படியே வந்துட்டு இதெல்லாம் வாழ எப்படி வாழணும்னு கற்றுக்கணும்டா. இதெல்லாம் வந்து சகிச்சு தான் வந்துட்டு வாழணும். இதுதான் வாழ்க்கை, புரிஞ்சுக்கோ அப்படின்னு. ஒரு கல்யாண தரகர் பொண்ணு வீட்டுக்கு வந்தான். பொண்ணுக்கு மாப்பிள்ளை வந்துட்டு பார்த்துக்கிட்டு இருந்தான். அப்போ பொண்ணுடைய அப்பா வந்து கேட்டார், என்னையா தரகரே, நீயும் மாப்பிள்ளை பார்த்துக்கிட்டே இருக்கிற, ஒன்றும் அமைய மாட்டேங்குது, எப்படியா சீக்கிரம் முடிச்சுடியா அப்படின்னாரு. சரின்னு சொல்லி இவனும் வந்து ஒவ்வொரு தடவையும் டீ காஃபி டிஃபன் எல்லாமே சாப்பிட்டுட்டு காசு செலவுக்கு கையில் காசு வாங்கிட்டு ஒரு மாப்பிள்ளையும் ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு அவங்க அப்பாவுக்கு வந்து ஒரு நாள் கோபம் வந்துடுது. பொண்ணோட அப்பாவுக்கு, ஏயா நீ ஒவ்வொரு தடவையும் டீ காஃபி சாப்பாடெல்லாம் நல்லா சாப்பிட்டுட்டு செலவுக்கு காசு வாங்கிட்டு போகிற, இப்போ வரைக்கும் ஒன்றும் அமையும் ஒன்றும் முடியலையே, என்னையா நீ ஒரு பொண்ணுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையை பார்க்க முடியல, ஆனால் நீ மட்டும் நல்லா வாங்கி வாங்கி தின்னுட்டுக்கிற அப்படின்னு சொல்லி கோபமாக திட்டிவிட்டார். உடனே அவன் சொன்னால், பார்த்துக்கிட்டு தாயா இருக்கிறேன், நானும் ஜாதகத்தை கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன், நீங்கள் தான் அது சரியில்லை இது சரியில்லைங்கிறீங்க, நான் என்ன ஏன் பண்ணட்டும் அப்படின்றான். உடனே வந்து அவங்க அப்பா சொன்னார், அடுத்த தடவை வந்து நீ சரியாக மாப்பிள்ளை பார்க்கல அப்படின்னா, எப்படியாவது ஏதாவது ஒரு மாப்பிள்ளை பார்த்து முடிக்கலை அப்படின்னா நான் வந்து வேறு தரகரை தான் பார்க்கணும் போல இருக்குது அப்படின்னாரு. உடனே இவனுக்கு கோபம் வந்துட்டுது, என்னடா நம்மளை விட்டுட்டு இவர் வேற ஒருத்தர் பார்க்குறேங்கிறாரு அப்படின்னு. இப்போ கூட கையில் ஒரு ஜாதகம் இருக்குது, அதை முடிக்கலான்னா சொல்லுங்கள், பேசி முடிச்சிடலாம் அப்படின்னாரு. பேசி முடியா, அதுக்குத்தானையா இவ்வளோ தூரம் படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கேன் நான் அப்படின்னாரு பொண்ணோட அப்பா. உடனே தரகரை அப்போ ஒரு டிமாண்டு வச்சேன், முடிச்சிடலாம், 10 பொருத்தத்துக்கு 2 கம்மியாக இருக்குது, ஓகேங்களா அப்படின்னா. என்னையா 2 கம்மியாக இருக்குது, முடிச்சுடியாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளையை வந்துட்டு ஃபோட்டோ ஜாதகம்லாம் காமிக்கிறாங்க. பொண்ணுக்கு பிடிச்சி போச்சு, மாப்பிள்ளைக்கு பிடிச்சி போச்சு, அதே மாதிரி பொண்ணோட அப்பாவுக்கும் பிடிச்சிச்சு, எல்லா ஃபேமிலிக்கும் பிடிச்சிச்சு, நிச்சயத்தம் பண்ணியாச்சு, கல்யாண தேதி வந்து குறிச்சிக்கிட்டாங்க. சரி ரைட்டு அப்படின்னு சொல்லி மலை மேடை வர உட்கார வச்சாச்சு பொண்ணு மாப்பிள்ளையா. அப்போது ஐயர் என்ன பண்ணார்னா, அரிசி எடுத்து அந்த தீயில போடியான்னா. இவன் பார்த்தான், சாப்பிட்ற பொருளை எவனா தீயில போடுவானான்னு சொல்லி மாப்பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டான், எடுத்து வாயில் போட்டான். நெருப்பில் பொடியாண்ணா, சாப்பிட்ற பொருளை எவனா நெருப்பில் போடுவோம், ஐயோ அது ஒரு தெய்வம் மாதிரியா, சரியா, அக்னிங்கிறது அக்னியை ஒரு தெய்வமாக நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கணும், புரியுதா, அதனால் வந்து அதை வந்து நெருப்பில் போடச்சுன்னா நீ என்னடா வாயில் போட்டிருக்கிற அப்படின்னாரு. உடனே அவன் என்ன பண்ணிட்டான், வாயில் ஓட்டிருந்ததை தூன்னு நெருப்பில் துப்பிட்டான். உடனே ஐயர் சொன்னான், என்னையா துப்பிட்ட, என்னையா உன்னோட பெரும்பாடாக இருக்குது, வாயில் ஓட்டாலும் திட்டுற, நெருப்பில் ஓட்டாலும் திட்டுற, இதை பாரியா எனக்கும் உனக்கும் ஒத்து வராது, அதனால் நீ என்ன பண்ணு, இனி நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ செஞ்சுக்கோ அப்படின்ற ஐயரை பார்த்து சொல்லிட்டான். சரின்னு சொல்லிட்டு ஐயர் எல்லாம் இதை முடிச்சுட்டு தாலி எடுத்து கொடுத்து கட்டுறாங்க. இதை பாரியா நான் கட்டுவேன், நீ என்ன சொல்லுவ, இப்படி கட்டியிருக்கக்கூடாது அப்படி கட்டியிருக்கக்கூடாது, என்னடா இப்படி பண்ணிட்டேன் என்னடா அப்படி பண்ணிட்டேன்னு என்னையவே வந்து நீ திட்டுவே, அதனால் நீயே கட்டிப்பிடு அப்படின்ட்டான். அப்போ மாப்பிள்ளையோட அப்பா தரகரை பார்த்து கேட்டார், என்னையா மாப்பிள்ளைவன், என்ன மாப்பிள்ளைவன் என்னையா அப்படி இருக்கிறான் அப்படின்னு. நான் தான் அன்னைக்கே சொன்னேன் 2 குறைவாக இருக்குதுன்ட்டு, என்னையா 2 குறைவாக இருக்குது 2 குறைவாக இருக்குன்னு, என்னென்னு சொல்லி தொலையா, 2 என்ன குறைன்னு சொன்னேன் என்கிட்டலாம் ஒன்றும் சொல்லி அப்படின்னு. அன்னைக்கே நான் உங்ககிட்ட சொன்னேன் 2 குறைவாக இருக்குதுன்னு, அந்த என்ன 2 குறைவு அப்படின்னு. தானாக சிந்திக்கிற புத்தியும் கிடையாது, மற்றவங்க சொல்கிறத கேட்டு நடக்கிற புத்தியும் கிடையாது அப்படின்னா தரகர். அதுக்கு பொண்ணோட அப்பா சொன்னார், யோ என்னையா இது, இந்த 2 இருந்தால் தானையா மனுஷன், இவன் என்னையா புது ரக மனுஷனா இருக்கா, இவனை கூட்டு வந்து மனமேடை வரைக்கும் உட்கார வச்சு விட்டியா.